தல்மனூத்தாவின் எல்லைகள். உடனே அவர் தம்முடைய சீஷரோட கூட படவில் ஏறி தல்மனூத்தாவின் எல்லைகளில் வந்தார். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோட தர்க்கிக்கத் தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறதென்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக் கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறதென்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். படவில் ஏறி. உடனே அவர் தம்முடைய சீஷரோட கூட படவில் ஏறி தல்மனூத்தாவின் எல்லைகளில் வந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நிமித்தமாக தொடர்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். வனாந்திரத்தில் இருந்து தல்மனூத்தாவின் எல்லை பகுதிக்கு வருகிறார். இங்கு ஊழியம் செய்வதற்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக பரிசேயர் இயேசுவோடு தர்க்கிக்க தொடங்குகிறார்கள். ஆகையினால் இயேசு அந்த இடத்தை விட்டு மறுபடியும் அக்கறைக்கு புறப்பட்டு போய்விடுகிறார். அவர் அக்கறைக்கு போனாலும் இங்குள்ள ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக இங்கு மறுபடியும் திரும்பி வருகிறார். தல்மனூத்தா கலிலேயா கடலின் மேற்கு கரையில் உள்ள பட்டணமாகும். மத்தேயு இதை மகதலா என்று குறிப்பிடுகிறார். ஆகையினால் இவ்விரண்டு பெயர்களும் ஒரே இடத்தை குறிக்கலாம், அல்லது இவ்விரண்டு இடங்களும் மிகவும் அருகாமையில் உள்ள இடங்களாக இருக்கலாம். வானத்தில் இருந்து ஓர் அடையாளம். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோட தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். தல்மனூத்தாவின் எல்லைகளில் இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கு பரிசேயரும் அவரிடத்தில் வருகிறார்கள். அவரோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள், அவரை சோதிக்கிறார்கள். வானத்தில் இருந்து ஓர் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கண்ணியில் சிக்க வைக்க வேண்டும் என்பது மாத்திரமே பரிசேயரின் எண்ணம். வானத்தில் இருந்து அடையாளத்தை காண்பதில் அவர்களுக்கு ஆர்வம் எதுவும் இல்லை. ஆயினும் அவரை சோதிக்கும்படி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த பூமியில் ஏராளமான அடையாளங்களை காண்பித்திருக்கிறார். அவையெல்லாம் பரிசேயருக்கு போதுமானதாக இல்லை. இப்போது வானத்தில் இருந்து அவர் ஓர் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவரை சோதிக்கிறார்கள். இயேசு வானத்தில் இருந்து தங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார் என்னும் நம்பிக்கையும் அவர்களிடத்தில் இல்லை. தங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காக இயேசுவிடம் ஏதாவது கேட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த கேள்வியின் மூலமாக பரிசேயரின் ஞானம் வெளிப்படுவதற்கு பதிலாக அவர்களுடைய மதியீனமே வெளிப்படுகிறது. பரிசேயர் வந்து இயேசு கிறிஸ்துவோடே தர்க்கிக்க தொடங்கினார்கள் என்று மார்க்கு இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். மார்க்கு ஒரு நிகழ்ச்சியை எழுதும்போது அதற்கு அழகாக ஒரு முன்னுரையை கொடுப்பது வழக்கம். அதுபோன்ற முன்னுரையே இங்கு கூறப்பட்டிருக்கிறது. சோதனை 3 இடங்களில் இருந்து வரும். அவையாவன: சாத்தான், மனுஷர், ஒருவனுடைய சொந்த ஆசைகள். ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை. அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். பரிசேயரின் விண்ணப்பத்தை கேட்டு இயேசு அவர்களுக்கு வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கவில்லை. அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விடுகிறார். அவர்களுடைய கடினமான இருதயத்தின் நிமித்தமாக இயேசு பெருமூச்சு விடுகிறார். அவர்களுடைய கடின இருதயம் இயேசு கிறிஸ்துவின் மென்மையான இருதயத்தை பாதிக்கிறது. துன்மார்க்கமான பாவிகள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இயேசு கிறிஸ்துவிடம் வராமல் தங்களுடைய இருதயத்தின் கதவுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். தேவன் கொடுக்கும் வெளிச்சத்திற்கு வராமல் தங்கள் இருட்டிலேயே இருக்கிறார்கள். இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன என்று இயேசு பெருமிச்சோடு கேட்கிறார். இந்த சந்ததியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இவர்களோ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக இல்லை. தேவனுடைய வார்த்தை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உறுதி பண்ணப்படுகிறது. ஆயினும் அவற்றை காண்பதற்கு இவர்களுடைய மனக்கண்கள் தெளிவாக இல்லை. தேவன் தமது வல்லமையை பல சமயங்களில் அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். வியாதியஸ்தருக்கு தெய்வீக சுகம் கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் இவருடைய கிருபை, இரக்கம் ஆகியவற்றின் வெளிப்பாடுகளாகும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிப்பதற்கு இந்த அடையாளங்களே போதுமானது. ஆனால் இந்த சந்ததியாரோ வானத்தில் இருந்து மேலும் ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்து காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பரிசேயரின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கவில்லை. இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று தெளிவாக கூறிவிடுகிறார். தம்முடைய சுவிசேஷத்தை கேட்பதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் அல்ல என்று தீர்மானம் பண்ணி இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போய் விடுகிறார். இவர்கள் இயேசுவோடு பேசுவதற்கே தகுதியற்றவர்கள். நாம் ஊழியம் செய்யும் போது யாராவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தர்க்கம் பண்ணினால் அவர்களோடு எதிர்த்து தர்க்கம் பண்ணாமல் இயேசு கிறிஸ்துவை போன்று அவர்களை விட்டு வேறு இடத்திற்கு போய்விடுவது நல்லது. அவர்களை அவர்களுடைய சுய சிந்தனையிலேயே விட்டுவிட வேண்டும். அவர்களுடைய முடிவை அவர்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளட்டும் என்று அவர்களை விட்டு நாம் விலகி போய்விட வேண்டும். இயேசு தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டார். மார்க்கு 7:34, ரோமர் 8:23, 2 கொரிந்தியர் 5:2-4 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற பிரகாரமாக ஆவியானவருக்குள் தவிப்பது பெருமூச்சு விடுவது என்று பொருள்படும். இயேசு கிறிஸ்து பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். ஆனாலும் ஏராளமான ஜனங்கள் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வரவில்லை. ஆகையினால் அவர்கள் மீது ஏற்பட்ட துக்கத்தினாலும் பரிதாபத்தினாலும் இயேசு கிறிஸ்து தமது ஆவியில் தவித்து பெருமூச்சு விடுகிறார். மனுஷர் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு வர வேண்டும். தெய்வீக சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமது திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவரிடம் வலியுறுத்தக்கூடாது. அவிசுவாசிகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்னும் அவசியம் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. ஏற்கனவே அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக செய்திருக்கிறார். அப்போதெல்லாம் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. இனிமேல் அவர் அற்புதங்களை செய்தாலும் அவர்கள் நம்ப போவதும் இல்லை. தங்களுடைய சொந்த அழிவை அவர்களே தேடிக்கொண்டார்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரமே இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் தம்முடைய சீஷர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்பிக்கிறார். மத்தேயு இதை பற்றி எழுதும்போது பரிசேயருடைய புளித்த மாவோடு சேர்த்து சதுசேயரின் புளித்த மாவுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். மார்க்கு இதை பற்றி எழுதும்போது பரிசேயருடைய புளித்த மாவோடு சேர்த்து ஏரோதுவின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சேர்த்து எழுதியிருக்கிறார். இவர்கள் எல்லோருடைய புளித்த மாவும் ஒன்று போலத்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் நடப்பித்த அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. தங்களுடைய வஞ்சக வலையில் மற்றவர்களையும் சிக்க வைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள். ஆகையினால் இவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு தமது சீஷர்களுக்கு கற்பிக்கிறார்.
இதுவரையிலும் அவர்கள் கண்ட அற்புதங்களே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிப்பதற்கு போதுமானவை. சீஷர்கள் இந்த விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும். பரிசேயருடைய புளித்த மாவு சீஷர்களையும் புளிக்க வைத்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் எச்சரிப்பை சீஷர்களோ தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போய் விடுகிறார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரமே இருக்கிறது. தங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இயேசு கிறிஸ்து புளித்த மாவை குறித்து சொல்லுகிறார் என்று சீஷர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பத்தை கொண்டு வருவதற்கு தங்களுக்குள் யார் மறந்து விட்டார்கள் என்று சீஷர்கள் விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாததினால், நினைவில் வைத்திராததினால் சீஷர்களுக்குள் பிரச்சனை உண்டாயிற்று. நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய காரியங்கள்: தேவனை மறப்பது, தேவனுக்கு கோபம் மூட்டுவது, ஏழைகளை மறப்பது, கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், பேராசை, துன்மார்க்கர், வேதபாரகர், அடையாளங்கள், பின்மாற்றம். பரிசேயருடைய கள்ள உபதேசங்களை குறித்தும் ஏரோதின் கள்ள உபதேசங்களை குறித்தும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உணராதிருக்கிறது எப்படி? சீஷர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணுவதை இயேசு கிறிஸ்து அறிகிறார். இயேசு நமது உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா என்று கூறி இயேசு தமது சீஷர்களை கடிந்து கொள்கிறார். இயேசு 5 அப்பங்களை பிட்டு 5000 பேருக்கு பங்கிட்டிருக்கிறார். அதன் பின்பு 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்டிருக்கிறார். இந்த சம்பவங்கள் நடைபெறும் போது சீஷர்கள் மீதியான துணிக்கைகளை பல கூடைகளில் எடுத்தார்கள். எத்தனை கூடைகளில் எடுத்தார்கள் என்னும் ஞாபகம் சீஷர்களுக்கு இருக்கிறது. இயேசு 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இயேசு 7 அப்பங்கள் 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இதை நினைவு கூர்ந்தும் அவர்கள் உணராதிருக்கிறார்கள். இயேசு தமது சீஷர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்று கேட்கிறார். 5 அப்பங்களையும் 7 அப்பங்களையும் கொண்டு ஏராளமான ஜனங்களை போஷிக்கும் இயேசு கிறிஸ்துவால் ஒரு அப்பத்தை கொண்டு தங்களை போஷிக்க முடியும் என்னும் விசுவாசம் சீஷர்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். 5 அப்பங்களோ அல்லது 7 அப்பங்களோ இருந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியும் என்றும், ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தால் அவரால் அற்புதம் செய்ய முடியாது என்றும் சீஷர்கள் அவ்விசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. இயேசு எல்லா அற்புதங்களையும் ஒன்றுபோல் செய்வதில்லை. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் நன்மை செய்வதற்கு தேவனால் கூடும். சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் இயேசுவால் அதிசயம் செய்ய முடியும். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிக்கும் இயேசுவால் ஒரு அப்பத்தை மாத்திரம் கொண்டும் 5000 பேரை போஷிக்க முடியும். சீஷர்கள் இதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவங்களை மறந்து விடாமல் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமை தங்களை திருப்தியாக போஷித்ததையும், தேவைக்கு அதிகமாக மீதியான துணிக்கைகளும் இருந்ததையும் சீஷர்கள் மறந்து விடாமல் நினைவு கூற வேண்டும். தேவன் நம்முடைய ஜீவியத்திலும் பல அற்புதங்களை செய்திருக்கிறார், பல நன்மைகளை செய்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் நாம் மறந்து விடாமல் நினைவு கூற வேண்டும். நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது, வறட்சியான காலங்கள் வரும்போது தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்று பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்து நமது விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்ததும் அவரை பற்றி உணராதவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு நன்மை செய்வதன் அடிப்படை நோக்கத்தை நாம் உணர வேண்டும். தேவனுடைய மெய்யான சுபாவத்தை உணராமல் இருப்பது அவர் நமக்கு செய்த அதிசயங்களை நினைவு கூறாமல் இருப்பதற்கு சமம். பொதுவாக நாம் எல்லோரும் நம்முடைய தற்போதைய ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தற்போதைய பாடுகளை நினைத்து வருத்தப்படுகிறோம். தற்போது நமக்கு நடைபெறும் சம்பவங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக நமது விசுவாசத்தின் அளவும் உள்ளது. நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய நன்மையையும் அவருடைய வல்லமையையும் நினைவில் வைத்திருந்தால் நாம் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்திருப்போம், அவருடைய வல்லமையை உணர்ந்திருப்போம், கைவிடாத அவருடைய சுபாவத்தை உணர்ந்திருப்போம். தேவனுடைய கிரியைகளை நாம் மறந்துவிட்டால்
நமக்குள் அவிசுவாசம் வளர்ந்துவிடும். தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்றும் தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்றும் நமக்குள் விசுவாசம் இருக்காது. நமக்கு புதிய ஆசீர்வாதங்களும் புதிய நன்மைகளும் தேவைதான். அதே வேளையில் தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மிகவும் முக்கியமானவை. நமது விசுவாசத்தை வளர்ப்பதற்கு அவை உதவி புரியும். தேவன் ஏற்கனவே செய்த நன்மைகளை மறந்துவிட்டு தற்போது தேவன் நமக்கு நன்மை செய்ய மாட்டார் என்று அவிசுவாசத்தோடு இருப்பது பரிசேயரின் புளித்த மாவாகும். இதை குறித்து சீஷர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை பற்றி கூறும்போது சீஷர்கள் வேறொரு காரியத்தை பற்றி யோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கூறுவதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் அநேகர் சத்திய வசனங்களை புரிந்து கொள்வதில்லை. சத்திய வசனங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணங்கள் சந்தேகம், அவிசுவாசம், சுயஞானம், சோம்பேறித்தனம், ஆர்வம் இன்மை, அறியாமை, வேத வாக்கியத்தை வாசிக்க வேண்டும் என்னும் அக்கறையின்மை, இருதய கடினம், சத்தியத்தை காணக்கூடாதவாறு தங்கள் கண்களை வேண்டும் என்றே ஆவிக்குரிய காரியங்களுக்கு குருடாக்குதல், சத்தியத்தை கேட்கக்கூடாதவாறு தங்கள் காதுகளை வேண்டுமென்றே ஆவிக்குரிய காரியங்களுக்கு செவிடாக்குதல், சத்தியத்தை நினைவில் வைத்திருக்காதபடி வேண்டும் என்றே மறத்தல். இவை அனைத்தும் மனுஷன் வேண்டுமென்றே தெரிந்து கொள்ளும் காரியங்கள். சீஷர்கள் இவர்களை போன்றவர்கள் அல்ல. சற்று நேரத்திற்கு முன்புதான் இயேசுவின் அற்புதத்தை கண்டார்கள். திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கும் போது இவர்கள்தான் அதை பரிமாறினார்கள். இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போதும் வியாதிகளை சொஸ்தமாக்கும் போதும் சீஷர்கள் அவரோடு கூடவே இருந்தார்கள். ஆகையினால் இவர்களுக்கு மற்றவர்களை விட விசேஷித்த விசுவாசமும் தெய்வீக ஞானமும் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சாதாரண மனுஷரை போன்றே இருக்கிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று கூறுகிறார்.